அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் 150 புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அன்புச்செல்வனிடம் கேட்கலாம். அன்புச்செல்வன், விவரங்கள். அரசு விரைவு போக்குவரத்து கழகத்திற்கு நவீன தொழில்நுட்பத்துடன் இருக்கையும் கூடிய படுக்கை வசதி கொண்ட 200 பேருந்துகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் முதல் கட்டமாக 150 புதிய பேருந்துகளை இன்று இயக்கப்பட இருக்கின்றன. இதற்காக அமைச்சர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக 150 இருக்கை மற்றும் படுக்கை வசதி உள்ள புதிய பேருந்துகள் இயக்கத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். 200 பேருந்துகள் இதுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பேருந்துகளை பொறுத்தவரை புதிய பேருந்தில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர், பெண்கள் மற்றும் குழந்தைகள் எளிதாக பயணிக்கக்கூடிய வகையில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் பயணிகள் சொகுசு பயணத்திற்காக முன்புற ஏர் சஸ்பென்ஷன் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. மூத்த குடிமக்களும் குழந்தைகளும் வசதிக்காக 50 பேருந்துகளின் கீழ் படுக்கை வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படுக்கை 2ற்கும் இடையே அதிகரித்திருக்கக்கூடிய இடம் தடுப்பு வசதிகளுடன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு இருக்கை மற்றும் படுக்கைக்கும் தனிப்பட்ட சார்ஜர் போர்டுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதுபோன்று பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக பயணிகளுடைய வசதிக்காக டிஜிட்டல் கடிகாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏதாவது அவசரம் என்றால் அபாய ஒலி எழுப்புவதற்கான SOS வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. இதோடு முக்கியமாக அரசு நிர்ணயம் செய்த அளவின் அடிப்படையில் காற்று மாசுபாட்டை குறைக்கக்கூடிய வகையில் புதிய பேருந்துகளுடைய இன்ஜினும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கக்கூடிய பேருந்துகளுடைய 200 பேருந்துகளில் முதல் கட்டமாக 150 பேருந்துகளை அரசு விரைவு போக்குவரத்தின் சார்பாக தற்போது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர், இந்து சமய நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் மத்திய சென்னையுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், சென்னை பெருநகர மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பேருந்துகளினுடைய சிறப்பு அம்சங்கள் எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக பேருந்துக்குள்ளாக சென்று அந்த சிறப்பு அம்சங்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனை போக்குவரத்துறை அமைச்சர் இவ்வாறான வசதிகள் இந்த பேருந்துகள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்கள் தனியார் பேருந்துகளுக்கு செல்லக்கூடியதற்கு இணையான ஒரு வசதிகளுடனும் இன்ஜின் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாசு கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடிய வகையில் இவ்வாறு பல்வேறு சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.